இந்த காலை வேளையில இந்த வருஷத்தின் கடைசி வாரத்திலே நோய் தேர்தலின் நன்னாளிலே ஆண்டவரே புதிய வருடத்துக்கு நாங்கள் போகும்படியா எங்களை தகுதிப்படுத்தும்படியான ஒரு வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட பேசுங்க. நீர் எங்களோடு கூட பேசுங்க. பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிடத்தில் பேசுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அவரோ சுயமா பேசாமல் பிதாவிடத்திலிருந்தோ என்னிடத்திலோ எடுத்து பேசுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க சிந்தனை செயல்கள் எல்லாவற்றையும் ஒருமனப்படுத்தும். சிந்தையை சிதறடிக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் எங்களை விட்டு அகற்றுங்க. ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கிறதையே நீர் எங்களோட இடத்துல பேசுகிறதேவா இருக்கிறேன். பேசுங்கப்பா, நாங்கள் அமர்ந்து காத்திருக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்க சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நன்மை செய்தால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். தீமை செய்தால் அவர் நம்மை விட்டு விலகுகிறவராய் தூரம் போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன ஆசைப்படுவோம்? தேவன் நம்மோடு கூட இருக்க ஆசைப்படுவோம். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? நன்மையை தேடணும், நன்மை செய்யணும். அல்லேலூயா. இதே வார்த்தை தொடர்பாக தான் நம்ம சென்ற வாரத்தில் நம்ம பேசணும். மனத்தாழ்மையே இருக்கிறதை விட வேற எதை ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணாரு? கேட்க. அதுதான் நண்பன் சொன்னாரு போன வாரத்துல. அல்லேலூயா. நீ மனத்தாழ்மையா இருப்பதை விட வேற எதை நான் உனக்கு கேட்கிறேன்னு சொல்றாரு. அதே வார்த்தையின் தொடர்பாக இன்றைக்கும் நம்ம எடுத்து வாசிப்போமா? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அதை குறிப்பிட்ட வசனம் வாசிப்போம். உபாகமம் 10:12 இருந்து வார்த்தையை கவனிங்க. இப்போதும் இஸ்ரவேலே, இப்போதும் இஸ்ரவேலே, நன்றாய் கவனிங்க. இப்போதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகி கர்த்தர் உன்னிடத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் அவருடைய கட்டளையை கை கொள்ளுவான். கர்த்தருடைய வழியில நடக்கிறவன் தான் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவான். ஹல்லேலூயா. அது தேவனுடைய பார்வையில நன்மையா இருக்கு. எனக்கு கட்டளை தெரியும், கற்பனைகளை தெரியும், ஆனா நான் அதுல என்ன பண்ண மாட்டேன், நடக்க மாட்டேன். அது நன்மையா மாறாது, அது தீமையா மாறும். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுவதே நன்மை என்று யோசு சொல்லுகிற காரியம் அதுதான். இப்போதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகி கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகி கர்த்தர் எடுத்து கேட்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்வதுதான் தேவனுடைய பார்வையில் அது நன்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மையை தேடுங்க. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்க.
செய்யுங்கள். எது நன்மை? நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பேன், அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுவேன். அதுவே தேவனுடைய பார்வையில் அது நன்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் நிமித்தம் நான் பிழைப்பேன், என் நிமித்தம் என் குடும்பத்தில் மேலப்படுவாங்க, பிழைக்கப்படுவார்கள். கலந்துட்டு யாரும் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வார்த்தையை பார்க்கிறதுக்கு முன்னாடி சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய கட்டளைகள் என்ன? ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த கட்டளை என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 10 கட்டளைகள். அது எங்க இருக்கு? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். முதல் கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். நன்றாக கவனிங்கள். இரண்டாவது கட்டளை, ஒரு சொர்வத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நீ உண்டாக்குனா நீ அதை நமஸ்கரிப்ப. ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் வேற தேவன் என்ன பண்ண மாட்டார, உனக்கு வேண்டாம் தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. எப்படி சொல்றாரு? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இரண்டாவது அவர் சொல்றாரு, ஒரு சொர்வத்தை ஆகிலும் யாரொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதுல வேணாம். அடுத்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது அப்படியே தொடர்ந்த வசனங்களே. மூணாவது காரியம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, இந்த வார்த்தைகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி இருக்கணும்? நம்முடைய தேவன் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் வீணிலே வழங்கக்கூடாது. அந்த நாமத்தை கெடுத்து போடுகிறவளா நாம் காணப்படக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்க வருவோம். ஹல்லேலூயா. அது மூன்றாவது கட்டளை. நான்காவது கட்டளை என்ன வந்தது? ஒரு நாளை பரிசுத்தமான ஒரு நாளை என்ன பண்ண ஆசரிப்பாயாக. ஐந்தாவது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆறாவது, கொலை செய்யாதிருப்பாயாக. நான் அடுத்தது ஏழாவது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. எல்லாம் முக்கியம். பிறனுடைய வீட்டுல இருக்கிறத புருஷனை வச்சுக்க கூடாது, மனைவியை வச்சுக்க கூடாது, பிள்ளைகளை வச்சுக்க கூடாது, அவங்க வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜை வச்சுக்க கூடாது, அவங்க போட்டிருக்க தங்கத்தை நினைச்சுக்க கூடாது, அவங்க போட்டிருக்க வஸ்திரத்தை வச்சுக்க கூடாது. எதை வச்சாது இருப்பாயாக. யாதொன்றையும் எச்சியாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கருத்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல 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 கருத்துட்டுவோம். ஹல்லேலூயா. இதுதான் 10 கட்டளை. எந்த கட்டளையின்படி நம்ம கை கொண்டா நம்ம எப்படி இருக்கிறோம்? நன்மை உண்டாகும்படி நன்மை செய்வா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அது தேவனுடைய பார்வையில் எப்படியா இருக்கு? அதுதான் நன்மைப்பான்றார். ஹல்லேலூயா. நாம் அதை என்ன பண்ணணும்? கை கொள்ள வேண்டும். அடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா அது நிறைவேறும்படியாக தான் வந்தார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது மாற்ற வரல. அதான் சொல்லுகிறாரு இயேசு கிறிஸ்து. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 இருந்து 19 வசனம் நாம் வாசிக்கும் போது, நன்றா கவனிங்க. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள்.
அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்து. ஏங்க, நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரலப்பா, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அது ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்றேன். நான் பொய் சொல்லலப்பா, அது மெய்யா சொல்றேன்னு சொல்ற. கண்ணுக்கு சேர்த்துங்க. ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். ஹல்லேலூயா. உண்மையாவே இன்னைக்கு பாசிங் பிரேயர் மேல போனாலும் போவோம், எனக்கு தெரியாது. அதனால காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதை ஒரு எப்படி சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் நாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தில் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்னப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்னப்படுவான். இதனாலதான் ஆரம்பிச்சு நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க இல்ல, நிறைவேற்ற வந்தேன் சொல்லுகிறார். கட்டளைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுங்கள், நீங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தீமை அல்ல, நன்மை செய்யுங்க, நன்மையை தேடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதை என்ன பண்ணக்கூடாதான், ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாதான், குறைக்கவும் கூடாதான், கூட்டவும் கூடாதான். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு போதிக்கிறவன் அதை எதனால குறைச்சிட்டானா பரலோகத்துல அவன் எப்படியா இருப்பான், சிறியவனா இருப்பான். ஹல்லேலூயா. அது இருந்தபடியே போதிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் அவன் பெரியவனா இருப்பான். கர்த்தருக்கு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே பெரியவர். ஹல்லேலூயா. அது ஒரு வார்த்தையும் அவர் தவறி பேசவே மாட்டார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற ஒரு காரியம் நம்ம நல்லா கவனிப்போமானால் இன்னொரு காரியம் பார்க்கிறோம். அது 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7:21ஆம் வசனம். நன்றா கவனிங்கள். பரலோகத்தில் இருக்கிற 7:21. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானாய் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. நியாயங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கை கொள்ள வேண்டும் என்றார். நீ கர்த்தாவே 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 இறங்கு கர்த்தாவே, ஆண்டவரே நான் அக்கினில வேறேன், ஐயோ நான் உபத்திரவப்படுறேன், நான் கண்ணீரோடு கூட இருக்கிறேன், நீ கட்டளையே கை கொள்ளல, கற்பனையின்படி நடக்கல, உனக்கு நான் எப்படி இறங்குவேன்னு சொல்றாரு. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனாலதான் அங்க அழகா சொல்லுகிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுமா? அப்ப கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளணும்.
அது ஒரு வார்த்தையும் ஏற்படாது, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படி நம்ம கூட்டணும்னா நம்ம அதுல என்ன பண்ண மாட்டோம், பிரவேசிக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. நான் பரலோக ராஜ்யத்துக்கு போனமா வானாவா, இல்லை எனக்கு நரகம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா கை தூக்குங்களா பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தை நீ செய்யணும், பிதாவுடைய சித்தத்தை செய்யணும். அவருடைய பிதாவுடைய சித்தம் தான் கற்பனைகளையும் கல்விகளையும் கை கொள்ளணும். வேற ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கல உங்களை. அதுதான் உனக்கு நன்மை உண்டாகும் மாட்டாரு. கருத்து ஆண்டவருடைய சித்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நடத்துகிற வழியில நாம் போவோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 16 - 19 வசனங்கள். நன்றா கவனிங்க. எது எந்த காரியத்தையும் அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு பாயிண்ட் நம்ம நல்லா பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்ற, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது. நன்றாக கவனிக்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை தான் நான் செய்ய வந்திருக்கிறேன். அந்த உபதேசத்தை தான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். அவருடைய சித்தத்தை நான் சொல்லலனா நான் பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது. நான் சொல்லுகிற உபதேசம் அது என்னுடையதாயிராமல் அது யாருடையதா இருக்கிறது? ஆமா, பிதாவுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றா கவனிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ, படிங்க, அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறது. நாம் சுயமாய் பேசுகிறோம் என்று அறிந்து கொள்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் சுயமா பேசுறாரா, இவர் மாம்சமா பேசுறாரா? அப்போ அவர் அந்த சித்தத்தின்படி செய்கிறவன் தான் அந்த சித்தத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த சித்தத்தின் படிக்கிறவன் நான் இவர் தேவையில்லாம போய் வீட்டில் என்ன பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறான். ஹல்லேலூயா. அதனால இயேசு சொல்றாரு, நான் என்னுடைய உபதேசம் என்னுடையதாயிராம என்னை அனுப்பினருடைய உபதேசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் உபதேசத்தை அவன் கேட்கிறவன், அதை ஏற்றுக்கொண்டவன் தான் அவன் என்ன பண்ணுவான். என்ன படி சொல்றாரு, நான் சுயமாய் பேசவில்லை என்று அவன் அறிந்து கொள்வான். அந்த உபதேசத்தின்படி நடக்காதவன் அவரு இஷ்டம் போல பேசுறாரு, அவர் மாம்சமா பேசுறாரு, அப்படிதான் பேசுவான். புரிஞ்சுப்பான். நல்லா கேட்டுங்க. என்னுடைய உபதேசம் என்னுடையதா இல்லாம என்னை அனுப்பினுடையதா இருக்கிறது. இந்த உபதேசத்தின்படி நடக்கிறவன் தான் என்ன பண்ணுவான், நாம் சுயமாய் பேசாமல் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை அவன் புரிந்து கொள்வான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், அசட்டை பண்ணுவான். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய உபதேசத்தின்படி படி நடக்கிறவனா உண்மையாவே கர்த்தரோடு கூட இருந்து பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்வான். இல்லைன்னா இவர் என்ன பண்றாரு, சுயமா பேசுறாரு, இவர் இஷ்டம் போல என்ன பண்றாரு பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. தான் அனுப்பினதை நிறைவேற்றியே திரும்பி வரான் என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்க சொல்லுகிற பாருங்க, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமை தேடுகிறான். தன்னை அனுப்பவரின் மகிமை தேடுகிறவனோ அவன் உண்மையிலவனாய் இருக்கிறார். அவனிடத்தில் அநீதி இல்லை. கர்த்தர் சொல்லுமா. ஹல்லேலூயா. மோசே தேவனுடைய பிரகாரத்தில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவன் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சுயமா பேசலப்பா, என்னை அனுப்பினுடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் நான் வந்துடுறேன், உபதேசத்தை தான் நான் அறிவிக்கிறேன். அது அதை நீ கேட்கும் போது நான் சுயமா பேசலன்னு நீ புரிஞ்சுப்ப. நீ கேட்கலன்னா நான் இஷ்டப்படி பேசுறேன் என்ன பண்ணுவேன்,
நீ நினைச்சிப்பா அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, சுயமாய் பேசுகிறவன் தன் சுயத்தின் மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பியவருடைய மகிமையை தேடுகிறவனோ அவன் உண்மையுள்ளவராக இருக்கிறான். அவனிடத்து அநீதி சேரவே சேராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் தொடர்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, அது வேண்டாம், அடுத்தது கருத்து பார்க்க போறோம். யோவான் 15ஆம் அதிகாரம், அதிலே 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. நீங்கள் என்னிலும் நன்றாக கவனிங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்றவே வந்தேன். இரண்டாவது, அந்த எழுத்துல ஏதாவது நான் குறைச்சிட்டேன்னா நான் பரலோக ராஜ்யத்துல சிறியவனா இருப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நான் கரெக்டா அதே மாதிரி பேசினா நான் பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பேன். அடுத்தது சொல்றாரு, அவருடைய உபதேசத்தில் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவன் தான் அது பரலோக ராஜ்யத்துல என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். அடுத்தது அவர் சொல்றாரு, என்னுடைய உபதேசம் என்னுடையதாயிராமல் பிதாவை அனுப்புறதா இருக்கிறது என்று சொல்லுகிறாரு. நான் சுயமா பேசல, என்னை அனுப்பினிடத்தில் வருகிறதை நான் பேசுகிறேன்னு சொல்லுகிறாரு. அப்போ நான் பேசுகிறது அவன் அந்த உபதேசத்தின்படி நடக்கிறவன் உண்மையாவே ஒரு பிதாவிடத்திலிருந்து வந்தார் என்பதை, அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை அவர் பேசுகிறார் என்பதை அவன் அறிந்து கொள்வான். அவன் சுயமா பேசுறான், அவன் சுய மகிமை தேடுவான். ஆனா அவன் பிதாவுடைய மகிமைக்கென்று அவன் பேசுறவனா இருந்தால் அவன் உண்மையுள்ளவனா இருப்பான். அவனிடத்துல அநீதி இல்லை. கர்ணவியானும் நினைச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இடைபடுகிறார், ஆவியானவர் இடைபடுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. இப்ப படிப்போம் அந்த வசனத்தை. 7ஆம் வசனம் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறதோ அது உங்களுக்கு. நான் சுயமா பேசல, கர்த்தர் நான் சொல்றேன், பிதாவாகிய தேவன் சொல்றாரு, அதுதான் நான் சொல்றேன். அப்போ என் வார்த்தையை நீங்க கேட்டு அந்த வார்த்தையை கவனிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறதோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது மாத்திரமல்ல, சொல்லுகிற 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கொண்டு, இங்கே சொல்றாரு பாருங்க, எல்லா காலத்தையும் நல்லா கவனி பாருங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு இதுவே உனக்கு நன்மை உண்டாகும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறார், அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற வந்திருக்கிறார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால அவர் கலப்பா பேசல. பிதா நான் சொல்றாரு அதுதான் சொல்றாரு. அது நிமித்தம் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அவர் அநீதி செய்ய மாட்டான், அவர் நீதிகேடு செய்வதில்லை. அதனாலதான் பிரார்த்திக்கிறார், இவரத்துல எந்த அநியாயத்தை நான் என்ன பண்ணல காணலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தீர்கள் ஆனால் என்னுடைய அன்பிலே, என்னுடைய அன்பிலே எப்படிப்பட்ட அன்பு? ஜீவனையே கொடுக்கிற அன்பு. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டான். வார்த்தையில கவனிங்க, வார்த்தையில கவனிங்க. கடந்து வருவது அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது சொல்லுகிறார். கலந்து சேர்த்துக்கல. நல்ல பாயிண்ட் ஒன்று செய்ய போறீங்க, கேட்க போறீங்க நீங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த அன்பானது நமக்குள்ள இருந்தா அந்த கட்டளைகள் எல்லாவற்றையும்
நம்ம செய்ய தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். அவருடைய கட்டளைகளின் படியும் கற்பனைகளின் படியும் நடக்க இந்த அன்பு நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு திரளான பாவங்களை மூடும், அன்பு சகலத்தையும் நம்பும், சினம் கொள்ளாது, பொறாமை கொள்ளாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த அன்பு நமக்குள்ள இருந்தாலே போதும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கைக்கொண்டு நடப்பா நீ. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் மூல காரணம் வச்சுதான் நான் பேசுறேன் இவ்வளவு பேச்சும். ஹல்லேலூயா. அப்ப பார்க்கும்போது அங்க சொல்றாரு பாருங்களேன், அந்த வார்த்தைகளை எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 இருந்து 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எவனோ அவன் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்திலிருந்து அன்பு கூறுகிற எவனோ. நன்றாக கவனிங்க, அவர் யாரால் பிறந்திருக்கிறாரு? மாம்சமும் சேர்ந்து அவர் பிறந்தாரா? யோசேப்பும் மரியாளும் அவன் ஒன்றா சேர்ந்து பிறந்தாரா? அவர் யாரால் பிறந்தாரு? உன்னதத்தில் இருந்த வல்லமை என்ன பண்ணது? அந்த பலன் அவன் மேல நேரிட்டது நிமித்தம் அவர் கர்ப்பவதியான மரியாள். ஹல்லேலூயா. அங்கதான் அந்த வார்த்தையில பாருங்க. இங்க இப்ப நான் சொல்றேன் வார்த்தைகளை நீங்க நன்றா கவனித்தீங்கன்னா என்ன பண்ணீங்க அதை புரிஞ்சுக்கொள்வீங்க. ஏதோ பேசுறாரு, ஏதோ நடத்துறாரு நினைப்பீங்க. ஆனா இங்க என்ன வார்த்தை நாங்க சொல்லுதா கல்லுங்க, இயேசு கிறிஸ்துவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனோ, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனோ அவரால் குறிப்பிக்கப்பட்டவரிடத்தில், அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில். அப்ப இயேசு கிறிஸ்துவில நம்ம அன்பு கூறினா நாம் யார் பிதாவிடத்தில் அன்பு கூறுவலா இருக்கிறோம். வார்த்தைகள் இப்படியா இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து அறிவுள்ளாய் காணப்பட வேண்டும். வார்த்தைகள் எல்லாம் பேசலாம், அதை என்ன பண்ணோம்? ஆண்டு என்ன சொல்லுவாங்க? வார்த்தைகளை விளக்குகளா காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவ பாடுங்க. அப்போ பிறந்தவரிடத்துல நம்ம அன்பு கூர்ந்தா பிறப்பித்தவர்களிடத்துல நம்ம அன்பு கூர்ந்துமா? பிதாவிடத்துல நாம் அன்பு கூறலா இருக்கிறோமா? அது மாத்திரமல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவதா இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நன்றாக கவனிங்க. நீ தேவனிடத்தில் அன்பு கூறினா நீ எல்லா இடத்திலும் அன்பு கூறுவதா காணப்படுவ. கரந்துக்கு ஆண்டவரை செலுத்துங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருகிட்ட போய் சண்டை சச்சரவு பண்ண மாட்டேன், யாரையும் பார்த்து எரிச்சலாக மாட்டேன், எல்லாரையும் என்ன பண்ண மாட்டேன், பகைக்க மாட்டேன், எல்லாரையும் ஒரே மாதிரி நினைப்ப. ஏழை இல்ல, பணக்காரன் இல்ல, கருப்பு இல்ல, சமப்பு இல்ல, ஜாதி இல்ல, மதம் இல்ல, தேவ அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தா நீங்க தேவ பிள்ளைகளை எல்லாரும் என்ன பண்ணீங்க? நேசிக்க மாட்டீங்க, யாரையும் நீங்க பகைக்க மாட்டீங்க. அதுக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. கடந்து கொள்ளுகிறது கடந்து கொள்ளுதான் அவன் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதுக்குதான் வச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனிடத்தில் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவது அவருக்கு அன்பு கூறுவதாய் அவருடைய கற்பனைகள் எல்லாம் பாரமானவைகள் அல்லவே. கர்த்தடியான என்ன சேர்த்துங்க. ஹல்லேலூயா. அப்ப நீ தேவனிடத்தில் அன்பு கூறினா அந்த கற்பனைகளின் படி என்ன பண்ற? நடப்பா. அந்த கட்டளைகளை நீ நிறைவேற்றி வைப்பா. அதுல ஒரு தாகம் உனக்கு வரும்பா. அப்படி அவர் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் நீங்கள் அன்பு கூறலாய் காணப்படுங்கள் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 2 யோவான் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் 9 இருந்து 11 வசனங்களை வாசிக்கும் போது 9 இருந்து 11 வசனம் 2 யோவான் 9 இருந்து 11. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. இது கடைசி காலமா இருக்கிறதுனால சொல்றாரு, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனோ
தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறி நடக்கிறவர் எவனோ அவன் தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். நன்றி செலுத்துங்க. ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, உபதேசம் என்னுடையதா இராம என்னை அனுப்பியுள்ளதா இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தை தள்ளுகிறவன் யாரை தள்ளுறான்? பிதாவையும் தள்ளுகிறான். ஹல்லேலூயா. வார்த்தையை நல்லா நம்ம தியானிக்கணும். ஆண்டவரே எனக்கு அது ஒரு வியாக்கணம் கொடுங்க ஆண்டவரே, அதை நான் ஆண்டவரே எனக்கு நான் புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் வேதத்தை நம்ம தியானிக்கணும். காணப்பட்டா கட்டாயமா கர்த்தர் வெளிப்படுவான். ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்துவான். ஹல்லேலூயா. அந்த கவனிங்க, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனோ தேவனுடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவர். ஒருவன் உங்களிடத்தில் வந்து வேறு வழியில் ஏறுகிறவன். ஹல்லேலூயா. அப்பா கிருபை இருக்குப்பா. இதுதான் காலம், கிருபை காலம். நீ என்ன பண்ண? உன் மனம் விரும்பினது போல நட. உன் மனம் விரும்பினது போல நட. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கிருபையா அவனுக்கு இறங்கி உன்னை என்ன பண்ணுவாரு? மன்னிச்சுவாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாக இருக்கிறான். ஆமா சாமி போட்டீங்கன்னா அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் நீங்களே என்ன ஆயிடுவீங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தையே வேற விதமா அவனுக்கு போதிக்கிறவனா இருந்தா அவனுக்கு நீ ஆமான் சாமி கூப்பிட்டு வாங்கய்யா வாங்கய்யா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லுவீங்க, நான் ஏற்றுக்கொள்ளுங்க, ஆமா கிருபை இருக்கு, அந்த கிருபை நிமித்தம் நீங்க இந்த பூமியில உங்களுடைய வாழ்நாட்கள் உங்களை நிறுத்து உங்க இஷ்டப்போடு நீங்க வாழலாம், அந்த கிருபை நிமித்தம் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு உபதேசத்தை ஒருத்தன் போதிச்சானா அவன் துக்கிரியை செய்கிறவன். அவனுக்கு வாழ்த்துதுன்னு சொல்லக்கூடாதான், அவனை வீட்டிலேயே சேர்க்கக்கூடாதான். அப்படி அவனுக்கு ஆமா சாமா போட்டு உலகத்துல இஷ்டம் போல நம்ம வாழ்ந்தோம்னா அந்த துக்கிரியைகளுக்கு நாமும் எப்படி விடாதா இருக்கிறோமா? பங்குள்ளவர்களாக காணப்படுகிறோமா? தேவனுடைய எச்சரிப்பு இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கு. அதனாலதான் நிறைய பேர் அதை இழந்துட்டாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். சிலரா நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், இறைவனாகிறார். அவனுக்கு நீங்க என்ன ஆகாதீங்க? பங்குள்ளவர்களாய் ஆகாதீங்க என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 12 15 வசனங்களை வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 12 15 வசனங்கள் நல்ல கவனிங்க. உங்களை கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால், உங்களை கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். வேறு உபதேசத்தை உங்களை இதயத்தை புதுவித்து கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிக்கிறவன், உங்களை பிரிக்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் வேறு வழியில் இருக்கிறவன். அவன் கொல்லணும் திருடனா இருக்கிறான். அவன் வேறு உபதேசத்தை உங்களை போதிக்கிறவன். அவனுக்கு நீங்க பங்காளிகள் ஆகாதீங்க. அப்படிப்பட்டவன் உங்களை கலக்குகிறவன். உங்களை கலக்கிறவன் அவன் தரிப்பட்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாதே.
என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் தியானங்கள் சத்தமா இதனால இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை அழிக்காத நிறைவேற்றவே வந்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் கவனிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். நம்முடைய வாக்குத்தத்தம் என்ன? நீங்கள் பிழைக்கும்படிக்கு, தீமை அல்ல நன்மையை தேடுங்க. இப்போ இங்க சொல்றாரு பவுலே, நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆண்டு சொல்றாரு, நீங்க அன்பு கூறுவது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருவர் அன்பு கூறுவலா இருங்கன்னு சொல்றாரு. அந்த கற்பனையை தள்ளிட்டு வேறு உபதேசத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம இஷ்டம் போல இருந்தோம்னா இங்க சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை உங்களோட முன்பாக கடந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 103:14-18 சீக்கிரம். என்னுடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் எப்படி? மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அது மாத்திரமல்ல, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்களே உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நமக்கு வேணுமா வேணாவா? நம்ம நிக்கிறனால அவர் கிருபை தான். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் அழகா சொல்லுகிறான், நம்முடைய உண்மை நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அது மேல் வீசின உடனே அது இல்லாமல் போகிறது. அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடம் இனி அறியாது. கர்த்தருடைய கிருபையோ, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவர் நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. எனக்கு அந்த கிருபை வேணும்பா, என் பிள்ளைகளுக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. உன்னுடைய உடன்படிக்கை ஏற்றுக்கொள்வேன். இந்த கட்டளைகளுடைய கற்பனைகள் நடக்க நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன். அவருடைய கட்டளை நான் கை கொள்ளுவேன். அவருடைய கட்டளையின்படி நான் நடப்பேன். ஹல்லேலூயா.